எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தண்டபாணி பேசுகிறேன். மெக் டிசைன் கன்சல்டன்சி கோயம்புத்தூர். இன்றைக்கி என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்என்டியில் அல்லது ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் கேட் அண்ட் எஃப்இஏ இன்ஜினியரினுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸு, பேசிக்காக என்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிறைய வீடியோஸ், எஸ்பெஷலி டெக்னிக்கல் வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இதை தாண்டி நிறைய பேர் இந்த வீடியோஸ் கண்டினியூஸாக வர்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனியும் எஸ்பெஷலி ஒரு கோர் மெக்கானிக்கல் டிசைனை பற்றியோ அல்லது எஃப்இஏ பற்றியோ, லைக் எஃப்இஏ மீன்ஸ் ஃபைனட் எலிமெண்ட் அனலைசிஸ், அதை பற்றியோ எஃப்இஏ சாஃப்ட்வேரை பற்றியோ நிறைய வீடியோஸ் எஸ்பெஷலி டெக்னிக்கல் வீடியோஸ் நான் என்னுடைய மெக் டிசைன் கன்சல்டன்சி யூடியூப் சேனலில் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டெக்னிக்கல் தேவைப்படுதோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நான் ஸ்ட்ரக்சராக நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டுட்ருப்பேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிசைன்னா என்ன, டிசைன் இன்ஜினியருக்கு என்னென்ன தேவைப்படுது, டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, எஃப்இஏ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோவில் போட்டுட்டேன். சாஃப்ட்வேரை பற்றியும் போட்டிருக்கேன். சாஃப்ட்வேருக்கு முன்னாடி டெக்னிக்கலாக என்னென்ன விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் போட்டிருந்தேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் பேசுறது மட்டுமே இல்லாமல் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக எடுத்துட்டு எப்படி டிசைன் பண்ணணும், ஜிடிஎன்டி எல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும், அது ஒரு டிராயிங்கில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அடிஷனலாக சிஏ சாஃப்ட்வேரில் எஸ்பெஷலி எஃப்இஏல ஏன் இவ்வளோ தூரம் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரீச் பண்ண முடியாமல் இருக்குது. ஒரே ஒரு காரணம் தான், டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க முடியறதில்ல. ரெண்டாவது விஷயம், எஃப்இஏ சாஃப்ட்வேர் மட்டும் எல்லாரும் நிறைய படிக்கிறாங்க, ஆனால் சாஃப்ட்வேர் எதுக்கு படிக்கிறோம்னு தெரியாமே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்குது, எஸ்பெஷலி எஃப்இஏ இன்ஜினியர்ஸ், மேபி ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ்டாக இருக்கலாம் அல்லது சிஎஃப்டி அனலைசிஸ்டாக இருக்கலாம். ஸோ இது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கேட் இன்ஜினியருக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் எந்த பிளாட்ஃபார்மில் நம்ம படிச்சுட்டு எந்த பிளாட்ஃபார்மில் சாஃப்ட்வேரை ஒர்க் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஜாபில் என்டர் ஆக முடியும், அடுத்த கேரியர் லைஃப்பை நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்புறம் நான் ஜென்ரலாகவே என்னென்னா, பொதுவாக வீடியோ போடுறது இருக்குன்னா ஃபஸ்ட்டு தெரியணும் விஷயம் என்ன, கோர் மெக்கானிக்கலில் என்னென்ன விஷயம் இருக்குதுங்கிறது தெரியணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 வருஷம் நம்ம இன்ஜினியரிங் படித்தாலும் அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு நாள்லையோ அல்லது ஒரு மாதத்துலையோ நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. கரண்ட் சினாரியோவில் இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, அதுக்கு என்ன படித்து வச்சுக்கணும், அவ்வளோதான். அப்போ மேஜராக பார்த்தீங்கன்னா, நான் டிசைனை பற்றி ஏற்கனவே நிறைய சொல்லியிருப்பேன். அதை டிராயிங்கை பற்றி ஸ்டடி பண்ணுறதா இருக்கட்டும், மெட்டீரியல் செலெக்ஷனாக இருக்கட்டும், ஜிடிஎன்டியாக இருக்கட்டும், அல்லது சீட் மெட்டலோ சர்ஃபேசிங்கோ வெல்டிங் சிம்பிள் எப்படி டிஃபைன் பண்ணுறதோ, இது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். இது தியரட்டிக்கல் கான்செப்ட். இது கூட கேட் சாஃப்ட்வேர், எனி ஒன் 2D சாஃப்ட்வேர் அண்ட் 1 3D சாஃப்ட்வேர் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. இது தெரிஞ்சு அப்படின்னா ஒரு டிசைன் இன்ஜினியராக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி சிஏ இன்ஜினியர்ஸில் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது என்ன, எஃப்இஏ பற்றி நல்லா தெரியணும். அதுக்கப்புறம் எஃப்இஏ சாஃப்ட்வேர்ஸ் ஆன்சஸ் ஹைபர்மேஷன் நல்லா தரவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். எஃப்இஏ டெக்னிக்கலாக நம்ம என்ன கற்றுக்கிறோமோ, டிசைன் கால்குலேஷன்ஸ் என்ன போடுறோமோ அதை எஃப்இஏ சாஃப்ட்வேரில் நமக்கு அப்ளை பண்ண தெரியணும். இது தெரிஞ்சு அப்படின்னா ஈஸியாக நமக்கு ஜாபு கிடைச்சிடும். பொதுவாக என்ன எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஜாபு கிடைக்கல, எனக்கு எங்கே போனாலும் இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆக முடியறதில்ல, நான் இந்த இடத்துல போய் ரிஜெக்ட் ஆகிட்டு வந்துடுறேன், அவங்க டெக்னிக்கலாக கேட்குற கொஷின்ஸ் என்னால் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை தரவாக படிச்சுக்கோங்க, தரவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப கஷ்டமெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆல்ரெடி நம்ம இன்ஜினியரிங்கில் படித்த விஷயம்தான். அந்த படித்த விஷயத்தை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை சாஃப்ட்வேரில் எக்ஸிக்யூட் பண்ணாவே போதும். டிசைன் இன்ஜினியராகவோ அல்லது எஃப்இஏ இன்ஜினியராகவோ ஈஸியாக நம்ம ஜாபை கேரியர் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறது இதில் நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன்.
மெக் டிசைன் கன்சல்டன்சியில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பெஷலி வந்து R&D ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிள் டிசைன்ஸு, வெஹிக்கிள் டிசைன்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் டிசைன்ல இருந்தும் சிலது நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல இருந்தும் கோர் மெக்கானிக்கல் கம்பெனிஸில் நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து R&D பண்ணிட்டு இருக்கோம். இதில் சாஃப்ட்வேர்ஸ் வந்து மோஸ்ட்லி கேட் சாஃப்ட்வேர்ஸும், அனலைசஸ் சாஃப்ட்வேர், ஆன்சிஸ், ஹைப்பர்மேஸ் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 டைப் ஆஃப் டிசைன் ட்ரைனிங் கோர்சஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் பேசிக் டிசைன் இன்ஜினியர் அப்படிங்கிற கோர்ஸு. ஸோ இதில் R&Dயில் மட்டும் மெயினாக பேசிக் டிசைன் இன்ஜினியர் என்னென்ன ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து 2D சாஃப்ட்வேர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3D சாஃப்ட்வேர் அண்ட் தியரிட்டிக்கல் கான்செப்ட். இது 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, CI சாஃப்ட்வேரில் வந்து மேஜராக நீங்கள் டீச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்சிஸும் ஹைப்பர்மெஷ், இது 2மே டீச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பேசிக்காக 2 கோர்சஸில் பேசிக் டிசைன் இன்ஜினியர், அட்வான்ஸ்டு டிசைன் இன்ஜினியர். இதுக்கு பேசிக்காக லைக் கேட் சாஃப்ட்வேர் ப்ளஸ் தியரிட்டிக்கல் கான்செப்ட் பேசிக் டிசைன் இன்ஜினியருக்கு, அட்வான்ஸ்டு டிசைன் இன்ஜினியருக்கு வந்து பேசிக் தியரி ப்ளஸ் கேட் சாஃப்ட்வேர் இன்க்ளூடிங் அனலைசஸ் சாஃப்ட்வேர், அது ஆன்சிஸாக இருக்கலாம் அல்லது ஹைப்பர்மெஷாக இருக்கலாம். இது 2மே சொல்லி கொடுக்குறோம். இது மட்டுமே இல்லாத ஒன்ஸ் வந்து அந்த ஸ்டடீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருவோம். ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து அந்த ப்ராஜெக்டை வந்து அவங்களுக்கே ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டு ஒன்ஸ் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து ஒரு டெஸ்ட் வைப்போம். டெஸ்ட்னா நீங்கள் எக்ஸாம் மாதிரிலாம் நினச்சிக்க வேண்டாம். இங்கே வந்து என்னெல்லாம் ஸ்கில் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கோ அந்த ஸ்கில்லை பேஸ் பண்ணி கோர் இண்டஸ்ட்ரியில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, பிகாஸ் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து நான் வந்து ஒரு எவாலுவேட்டராகவும் ப்ளஸ் இன்டர்வியூ பேனல்லையும் நான் இருந்திருக்கேன். அப்போ என்ன கொஷின் வந்து இண்டஸ்ட்ரியில் கேட்பாங்க, என்ன வந்து அங்கே சொல்லணும், ஆன்சர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு மார்க் இன்டர்வியூ வச்சு அதுக்கான ட்ரைனிங் சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்கு வந்து நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஸோ இப்போ ஜாப் நிறைய பேர் இல்லைன்னே சொல்லிட்டு இருக்காங்க. ஜாப் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாப் வந்து உங்களை தேடி வரும். அதெல்லாம் எந்த மாற்றம் கிடையாது. ஒருவேளை அந்த மாதிரி ஜாப் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா டெஃபினெட்லி we have a many number of industries contacted. ஸோ அந்த கான்டாக்ட்ல வந்து உங்களுக்கு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ பிளைண்டாக ஒண்ணுமே தெரியாம ஜாபுக்குள்ள போறது அப்படிங்கிறது வந்து மொத்தமாவே வேஸ்ட். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க மிஞ்சி போனா ஒரு மாசம் அல்லது 2 மாசம் அங்க சர்வை பண்ண முடியும். அதுக்கு மேல அந்த இடத்துல இருக்க முடியாது. பிகாஸ் அந்த கோர் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்களே விலகிடுவீங்க அல்லது கம்பெனில வெளியே வரக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த டிசைன் ட்ரைனிங் வந்து பக்காவா நீங்க கத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள போய் நீங்க சர்வே பண்ண முடியும். இந்த ட்ரைனிங் கோர்சஸ் வந்து மெக் டிசைன் கன்சல்டன்சில நாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாராவது வந்து டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி அல்லது டிப்ளமோ படிச்சுட்டு இருந்தாலும் சரி, பிடெக், பிஇ அல்லது எம்டெக், எம்இ படிக்கிறவங்க வந்து ஈவன் நிறைய பேர் வந்து முடிச்சுட்டு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க R&Dல இருந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் அல்லது வேற ஒரு பொசிஷன்ல இருந்து அடுத்த லெவல் பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா இந்த ஸ்கில் தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த கோர்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஸோ என்னோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன், என்னுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கு. நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு என்ன கோர்ஸ் வேணும், என்ன டீட்டெயில்னு அப்ரோச் பண்ணுங்க. டெஃபினெட்லி வந்து நான் சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன். கண்டிப்பாக உங்கள் கேரியர் பார்ட்டில் வந்து யூ கேன் அச்சீவ் லைக் எனிதிங். ஓகே, தேங்க்யூ.